சமணசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க. ஒரு சந்தோஷமாகிடுச்சா இன்றைக்கி எல்லோரும் மனசார பார்த்துங்க. எனக்கு கல்யாண நாள் இன்றைக்கி, அதனால் சஸ்பென்ஸ் 28. ஏன்னா போன மாதம் 28 பண்ணியிருந்தேன். அந்த கல்யாண நாளில் அது இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்ச வண்டியில் தரேன். அதனால் பாருங்க எல்லாருக்கும் வந்து மா பலா வாழை பாருங்க. மா பலா வாழை எல்லாருக்கும் இன்னொரு பாக்ஸ் போய்ங்குது. இன்னொரு வண்டியில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு அன்னதானம். தூள் கலப்பலாம் வாங்க, எல்லாம் சேர்ந்து செய்யலாம். பாருங்க அங்கிளாண்டி. பாருங்க அங்கிள் ஆண்டி பூஜை பண்ணிட்டுருக்காங்க. சாம்பத்துக்கு வந்து ப்ரேயர் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு போட்டுருவோம். அங்கிள் ஆண்டி நல்லா இருக்குங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. பாருங்க அங்கிள் ஆண்டி. அதா மாம்பழம் எதுங்க பாருங்கள் அங்கிள் ஆண்டி எவ்வளோ அழகாக திருப்தியாக சாப்பிட்றாங்க பாருங்கள். வயிறு ரொம்ப. நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்கள். பாருங்கள் அங்கிள் ஆண்டி. வருஷங்கள வாழ்த்துனா நீ எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
சென்னையில் ராணிப்பேட்டையில் லோ பட்ஜெட் சரவணன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, கார் விற்பனையாளர். அவருடைய திருமண நாளுக்காக நான் செய்கிறேங்க. நான் அவருக்கு யாருன்னே தெரியாதுங்க. இருந்தாலும் அவருடைய பேச்சுக்காக தாங்க நான் அதை செய்கிறேன். அவர் ஒவ்வொருடம் பேசும்போது மக்களுக்கு, தாய் தகப்பனுக்கு எல்லாம் அன்பாக சொல்லுவாருங்க. அதுக்காக தாங்க சொல்கிறேன், செய்கிறேன். நீங்களும் இது மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள், நல்லா இருப்போமுங்க. அண்ணன் இன்னும் மேன்மேலும் உள்ள நாள் வாழ்ந்து நிறைய பேருக்கு நல்லது செய்யணுங்க. நன்றிங்க. வடை வைப்பா. வடை எடுத்து வச்சிருப்பா கையோட. ஒன்றும் இல்லை சார், அதாவது இந்த காசு பணத்தை விட நான் எல்லா பணத்தால் உயர்ந்தோன்னு சொல்லுவாங்க. நான் அன்பால் உயர்ந்துட்டேன். உங்களால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். வார்த்தையே இல்லை. அதாவது எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையம் ஊர். அவர் பாண்டி, அவர் பேர். வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு காலையில். என்னன்னு கேட்டால், அண்ணா உன் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் நீ அன்னதானம் பண்ணுறா, உன் கல்யாணத்துக்கு நான் பண்ணுறேன்னு அன்னதானம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300 பேருக்கு அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கான். அந்த ஆசிரமத்துக்கு காலையில் வீட்லேயே இட்லி, வடை, ஸ்வீட் எல்லாம் வச்சு செய்து எனக்கு வீடியோ அனுப்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களா? அதாவது கடவுளுக்கும் மேலே அவர் உண்மையில மனசார வார்த்தைன்னு பாருங்கள். நீ காசு கோடி கோடியாக கொடுத்து நீ போய் சேர்த்துட்டோன்னா செய்ய மாட்டாங்க. மனசளவில் செய்கிறது உண்மையிலே வாதாங்க. அந்த அண்ணன் எங்கே இருந்தாலும் மனசார வாழ்த்துங்க. பாண்டி அவர் பேர். எவ்வளோ நல்ல குணம் பற்றினா அவருக்கு. என் மேலே எவ்வளோ பாசம் பாருங்கள். அதான் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன் நான் ஒரே வார்த்தை, ஏம்மா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், நேற்றுக்கு யாரும் ₹1 கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லை கஷ்டமாக இருக்கும்போது அப்படின்னா என்னை உதவின்னு ஒருத்தர் கேட்டாங்க. இப்போ நிறையா பணம் சம்பாதிச்சு வச்சுக்குது, ஆண்டை முத்தத்தை கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு போகலாமான்னு சொன்னேன் நான். இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடலாமா? அதாவது இல்லாத போது நம்ம யாரும் கொடுக்க முடியல, இருக்கும்போது 4 பேர் செஞ்சுட்டு போவாங்க, நல்லா இருப்போன்னு பாரு. நம்ம செய்கிற தான தர்மம் பார்த்தீங்கன்னாக்கா 10 பேரை சேர்ந்து அடியும், 10 பேரை போய் சேரும், நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேரும். நீ பாருங்க, அவர் எந்த மூஞ்சோ எங்கேயோ இருக்கிற முகம், இது நம்ம முகத்தோடு பார்க்கல. நீ வீடியோ காலில் பார்த்து, ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணிக்கு கல்யாண நாள்லாம் சொல்லிட்டு சூப்பராக அட்டகாசமாக அன்னதானம் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ தமிச்சிடா பாருங்க. அதனால் எல்லாருக்கும் குடும்பத்தோடு நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். எனக்கு காசு பணத்தை விட உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு முக்கியமாக தேவை. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் மனசார வாழ்த்தினாங்க, அதே சந்தோஷம் எனக்கு. சரவணன் சீதா வாழ்த்துங்க. கல்யாண நாள் கரெக்டாக 7:09 முகூர்த்தம் முடிச்சுட்டு நேராக காலையில் முடிச்சிட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாமே சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு நேராக வாசிப்படிக்கு வாங்க எல்லோரும் வந்த பிறகு ஓனோன்ற ₹100 கூட எழுதுங்க, மொழி இல்லைனாக்கா 1000 கூட எழுதுங்க, முடியலாம் ஒரு 1,000 1,000 3,000 போட்டு தப்பே இல்லை. ₹100 போடுங்க, 1,000 2,000 கூட போடு, தப்பே கிடையாது. அட ₹100 மொழியில் 500 கூட எழுதுங்க, தப்பு கிடையாது. நான் சும்மா சொன்னேன். உங்கள் ஆசீர்வாதம் ஒன்று தான் போதும். எனக்கு சும்மா சொன்னேன், டமாசை சொன்னேன். உங்கள் ஆசீர்வாதம் தான் போதும், நல்லா இருப்போம். இன்றைக்கி போயிட்டு முதியோருக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு 300 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் அறியா 250 பேருக்கு சாப்பாடு, வடை பாயாசம், எல்லாருக்கும் வடை பாயாசம் சாப்பாடு எல்லாமே
அதேமாதிரி முக்கனி, அதாவது வாழைப்பழம் ஒன்று, பலாப்பழம் ஒன்று, மாம்பழம் ஒன்று. என் கல்யாணத்துக்கு நான் போட்டேன், என் ஞாபகம் இருக்குது எனக்கு. முக்கனின்னு சொல்லிட்டு போடுவாங்க, மா பலா வாழைன்னு சொல்லிட்டு. அதனால் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் போட்டு கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ மாம்பழம், ஒரு பெரிய பலாப்பழம், பெரிய பழம் வாங்கிட்டோம். அது ஒன்று. அதில் வாழைப்பழம் 2 தார் வாங்கி எல்லாருக்கும் போட்டு மனசார வேண்டிட்டு வரணுங்க. இன்றைக்கி போய் வேண்டி நேரம் போகிறேன் பாருங்கள். நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை சார். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு 12:15 சாப்பாடு டைமு. 12:15 பண்ணுறோம். அது வீடியோ போட்டு கிளம்பிடுவோம். 11:15 ஆயிடுச்சு, போய்ட்டு பாரு. அடுத்து பாருங்கள், ஈகோ 2016 மாடல். இந்த வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், 2010 மாடல் 2 ஓனர் இண்டிகா விஸ்டா பாருங்கள். 1,25,000 கேட்குறாங்க. மென்ன பேசி தரேன். 2012 மாடலு நம்ம தரப்போகிற எடுப்புனா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2,35,000 கேட்குறாங்க. 2,25 பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னாக்கா 2006 மாடலில் 2 ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா 1,95,000 கேட்குறாங்க. 1,75, 1,65, 1,55, 1,48,000 இந்த வண்டி தரலாம் சார். 1,48,000 சுகுராக குத்தலாம். தயவுசெய்து குறைச்சிடாதீங்க, நல்லா இருக்கும் வண்டி. அடுத்து பாருங்கள், 2010 மாடல் 2 ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,10,000 ஸ்டாண்டர்டாக குத்தலாம் சார். திரும்ப சார், இந்த பொலிரோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு. எல்லாமே நாளைக்கு வந்து எடுத்து போகிறாங்க வண்டி. நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆகிடுதுங்க. இந்த வெர்னா ஆட்டோமேட்டிக் பாருங்கள், 2,10,000 ஆகும். அந்த நானோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அதில் இந்த பல்ஸ் ஒன்றுக்கு இது, அது 2,25,000 பண்ணலாம். இந்த I10 பாருங்கள், 1,85,000 சுகுராக குத்தலாம். 1,85,000 கேட்குறாங்க. ஒரு 1,75 முன்ன பண்ணலாம். 2006 7 ரிஸ்ட்டு FC 27 பேப்பர் கரண்ட்டு, 26 பேப்பர் கரண்ட்டு, எக்ஸோ டைப்பு. 1,25,000 கேட்குறாங்க. ஒரு 1,20,000 சுகுராக குத்தலாம். குறைச்சிடாதீங்க, நல்லா இருக்கும் வண்டி. இன்னொன்று பாருங்கள், எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது நம்ம திருவள்ளூர் மாவட்டம், அதாவது பேக்கரி கடை வச்சுக்கிறாரு. கேக்கு ராகவேந்திரா பவன் சொல்லிட்டு. அடா அந்த அக்கா அண்ணன் ரொம்ப தங்கமான கோணம். பட்டர் ஸ்காட்ச் கேக்கு போட்டு திருமண வாழ்த்து தொட்டு ஒரு 3 கிலோ கேக்கு அப்படியே கவரோட குத்தமிச்சிக்கிற பஸ்ஸில் குத்தமிச்சார். வாங்கி வச்சு அந்த கேக்கு வெட்ட போகிறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, காசு பண்ண கொத்தோட அன்பு சொந்தம் சேராது. உண்மையிலே எவ்வளோ ஆசை பண்ணேன். எங்கேயோ வந்தேங்க நான். இந்த அளவுக்கு என் மேலே இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதைனாக்கா ரொம்ப பாசமாக இருங்க. எவ்வளோ ஆசை பாருங்கள். சரவணனுக்கு செய்யணும்னு எவ்வளோ பாரு இறங்கி செய்கிறாங்க பாரு. அதனால் மனசார வாழ்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேராது எங்கள் 2 பேரையும் போட்டு மனசார வாழ்த்துங்க. அது போதுங்க. போன வரும் வாழ்த்துனுங்க. நல்லா இருக்கணும். இன்னும் அடுத்துக்கிறது ஸ்டெப்பு போகலாம். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தால் தான் நிறையா கார் உங்களுக்கு கொடுப்பேன். நல்லா இருப்பேன் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாம் சிரித்து முகத்தோடு நல்லா இருப்போம். அதாவது இருக்கிற பொருள் இருக்கிற மாரி சொல்லி கொடுத்துணும் சார். அதான் சார் வியாபாரம். சரணா நீ மட்டும் எப்படின்னா விற்கிற அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. நம்ம இனிமேல் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். நேர்மைக்கு தான் பலம் அதிகம், பொய்க்கு பலம் அதிகம் ரொம்ப குறைவு. பொய் சொல்லிவிட்டு விற்கலாம். நேர்மையாக இருந்துட்டால் மினிமம் ஜெயிச்சிடலாம். கரெக்டாக இருப்பேண்ணா சார். யாரை பற்றி கவலைப்பட சார். தப்பு பண்ணால் தலை வணங்குவேன் சார். சரவணை தப்பு பண்ணால் தலை வணங்குவேன். தப்பு பண்ணலையா எதிர்த்து கேட்பேன். யாராக இருந்தாலும் எதிர்த்து கேட்பேன். என்ன தெரியும், சாதாரண ஒரு ஹோட்டலில் போயிட்டு டிஃபன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் தட்டி கேட்கணும். அப்போ என்ன பண்ணால் நம்மளுக்கு ஏற்ற டிஃபன் சரியில்லைனா கூட இன்னொருத்தருக்காக நல்லா போடணும்னு அந்த எண்ணம் வரணும். அதனால் தப்பு பண்ணால் தலை வணங்கு. தப்பு பண்ணல தெய்த்து கேள், தப்பே இல்லை. இது இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருகாசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார். பட்டி தொட்டிலாம் பதிவுக்குது. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். எங்கள் வீட்டிலலாம் ரெடி ஆகிட்டாங்க. ஃபோன் அடிச்சுனாங்கிறாங்க. ஃபோன் வந்து நேக்குது. கிளம்பிட்டோம். நேராக முதியோர் பண்ணி நீங்களும் வாங்க. உங்களும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அதாவது எனக்கு கண்ட தெய்வம் யாரான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார். உங்களே முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு நமஸ்காரம். அம்மா முதல்ல வந்து இங்கே ஒரு நமஸ்காரம் வச்சிடுறேன். அங்கே போய் வைக்கிறேன். மனசார வாத்துங்க ஐயா. எனக்கு அது போதும் ஐயா. உங்களுக்கு காசு பண்ணலாம் எனக்கு வேணாம். எனக்கு மனசார வாத்தினா போதும். இன்னொரு முறை வந்துக்கிறேன். அப்பா குனிய முடியல. என் குடும்பமே உங்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க பாரு.
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.